அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுதான் ஆண்மை குறைபாடு. தன்னால் ஒருவேளை அப்பாவாக முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சாத ஆண்களே இங்கு யாரும் இல்லை. இந்த பிரச்சனையை குணப்படுத்துவதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய அனைவரும் தயாராக உள்ளார்கள். ஆனால் பெருகி வரும் வலிமையிழந்த விந்தணுக்கள் மற்றும் விந்தணுக்களின் உற்பத்தியில் ஏற்படுகிற குறைபாடுகள் ஆகியவற்றை மருந்துகளின் வழியாக சரி செய்வதை காட்டிலும் உணவுகளின் வழியாக எப்படி அதற்கு தீர்வு காண முடியும், அதற்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள் நம்பர் 1, பூசணி விதைகள். பூசணி விதைகள் ஆண்களின் பாலியல் ஆரோக்கியம் மற்றும் ஆண்மை திறனை அதிகரிக்க உதவும் மிகச்சிறந்த இயற்கை உணவாகும். இதில் உள்ள அதிகப்படியான துத்தநாகம், மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணுக்களின் தரம், எண்ணிக்கை மற்றும் விரைப்புத்தன்மையை மேம்படுத்தி மலட்டுத்தன்மை பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. 2வது, வெள்ளரி விதை. வெள்ளரி விதைகள் விந்தணுக்கள் நீர்த்து போகாமல் தடுக்கும். ஆண்களின் விந்தணு வீரியத்தை அதிகரிக்கவும் ஆண்மை குறைபாடுகளை நீக்கவும் பெரிதும் உதவுகின்றன. இதில் உள்ள துத்தநாகம் டெஸ்டோன் ஹார்மோனை அதிகரித்து விந்தணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்துகிறது. வெள்ளரி விதைகள் மற்றும் பூசணி விதைகளுடன் சேர்த்து உண்ணும்போது ஆண்மை அதிகரிக்கும். அதிக அளவிலான ஃபோலிக் ஆசிட் கொண்ட இயற்கை உணவுகளில் ஒன்றுதான் இந்த வெள்ளரி விதை. ஆண்கள் தங்களுடைய உணவுகளில் ஃபோலிக் ஆசிட் குறைவாக இருந்தால் அவை விந்தணுக்களில் உள்ள குரோமோசோம்களின் வளர்ச்சியை பாதிக்கும். வெள்ளரியில் நிறைய அற்புதமான மருத்துவ குணங்களும் இருக்கின்றன. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படும் சில முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க அது உதவும். சிறுநீரக கற்கள், நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் ஆற்றல் கொண்டது. இந்த வெள்ளரி விதையை நீங்கள் அடிக்கடி சாப்பிடவும் வேண்டும். சரி, இப்போ எப்படி தயாரிக்கலான்னு சொல்கிறேன். இந்த 2 பொருட்களையும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளரி விதையை, பூசணி விதையையும் 2 ஸ்பூன் வெள்ளரி விதையையும் ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்து அதை ஒரு நாள் முழுவதும் ஊற வைங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அதை நல்ல ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு அரை டம்ளர் பாலை நல்லா கொதிக்க வைங்க. அந்த பாலோட அரைச்ச இந்த பூசணி விதை அப்புறம் வெள்ளரி விதை ரெண்டையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய முடியும். இதை சாப்பிட்றது மூலமாக உங்களுடைய விந்தணு வீரியத்தை இது அதிகரிக்கும். ஆண்மை குறைபாடு பிரச்சனை இது நீக்கும். முக்கியமான ஒரு பின் குறிப்பு, நம்முடைய சேனலில் இதுபோல் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். அதனால் இதை நீங்கள் முயற்சி செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனையை பெற்று நீங்கள் இதை முயற்சி செய்யவும். தகுந்த ஆலோசனையின்றி பயன்படும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.